எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட நேம் சிந்து. நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹேர் ஸ்டைலில் பிகினர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதை டேப் பண்ணி அதில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் முடியில் சிக்கில்லாமல் சீவிக்கிறேன். டீடேங்கிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிக்கில்லாமல் சீவும் போது கண்டிப்பாக ஒயிட் டூத் கோம்பு தான் யூஸ் பண்ணணும். அதாவது பெரிய பல் சீப்புன்னு சொல்லுவாங்களோ அதை வச்சு நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் இதில் இந்த வீடியோவில் சைட் பார்ட்டிஷனில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். பிகாஸ் எனக்கு பேங்க்ஸ் இருக்கிறதுனால நான் சைட் பார்ட்டிஷனில் பண்ணுறேன். ஸோ சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு என்னோடய லெஃப்ட் சைடில் நான் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஹேர் எடுத்துகிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சைடில் ஹேர் எடுத்து அதை நல்லா என்ன பண்ணணும்னா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் இதை ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணோம்ல அந்த ஹேரோடு சேர்த்து மறுபடியும் நல்லா சுருட்டிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அடுத்து திருப்பி மூணாவது காது கிட்டே இருக்கிற முடியை எடுத்து நான் அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிச்சம் 2 ஹேர் ட்விஸ்ட் பண்ணோம்ல அது கூட சேர்த்து திருப்பி அதை நான் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 3 ஹேரையுமே ட்விஸ்ட் பண்ணி டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 ஹேரையுமே நான் இப்போது ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பின்னாடி தலைக்கு பின்னாடி செக்யூர் பண்ணிக்கோங்க. 2 கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும், அந்த ட்விஸ்ட்டு கலையாது. ஓகே, இப்போ ரைட் சைட். ஸோ நான் பேங்க்ஸில் எதுவும் பண்ணல, பேங்க்ஸை விட்டுக்கோங்க. மிச்ச முடியெல்லாம் நல்லா டீடேங்கிள் பண்ணிக்கிறேன். இப்போ ரிமைனிங் இருக்க எல்லா ஹேரையுமே பேங்க்ஸ் தவிர எல்லாத்தையும் கோம் பண்ணி நீட்டாக பின்னாடி நான் ஹை போனியாக போட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹை இல்லை, ஒரு மீடியம் லெவல் போனியை நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கே ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் அவ்வளோவா தெரியாது. நானும் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிகினர்ஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இருக்க பேங்க்ஸை நீங்கள் அப்படியே இப்போ நான் அந்த பேங்க்ஸில் நான் இப்போ பின்னிக்க போகிறேன். ஸோ எப்பவும் நம்ம பின்னுற மாதிரி 3 கால் சடை தான் பின்ன போகிறேன். ஸோ 3ஆக பேங்க்ஸை டிவைட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பின்னிக்கணும். ஸோ அப்போ தான் பார்க்கும்போது நம்ம அந்த பின்னல் டைட்டாக இருக்கும்போது நல்லா எல்லாமே ஈவனாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் எங்கேயாவது அவசரமாக எங்கேயாவது கிளம்புறீங்கன்னா டக்குன்னு ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே ட்ரை பண்ணுறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ பின்னக்கப்புறம் டிஸ்கோ ரப்பர் வச்சு நான் டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ செக்யூர் பண்ணக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பின்னரில் இருந்து லெஃப்ட் சைடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பின்னலையும் நான் முடியை வெளியே ப்ளக் பண்ணிக்கிறேன். அதாவது மெதுவாக வெளியே இழுக்கிறேன்.
ஸோ மெதுவாக பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒவ்வொரு பின்னலையும் வந்து நான் வந்து முடியை வந்து வெளியே வந்து இழுக்கிறேன். ஸோ வந்து வேகமாக பண்ணால் வந்து 2 சைடும் வந்து அன்ஈவனாக தெரியும். ஸோ வந்து மெதுவாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதால நம்ம பிரைட் வந்து ரொம்ப அடர்த்தியாக தெரியும். ஸோ இப்போ 2 சைடுமே வந்து பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம பிரைட் வந்து நல்லா வந்து அடர்த்தியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த இடத்துல வேணுமோ இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து பெண்ட் பண்ணி ஒரு டிக்டாக் கிளிப் வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சு. ஸோ பார்க்க இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடில் நம்ம பண்ண ட்விஸ்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து பிரைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இழுத்து விட்டோமோ அதே மாதிரி நம்ம 3 ட்விஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, 3லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்து ப்ளக் பண்ணி இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால அந்த ட்விஸ்ட்டு பார்க்கவே வந்து நல்லா விசிபிளாக தெரியும் அண்ட் அடர்த்தியாக இருக்கும். ஸோ ஓவரால் ஹேர் ஸ்டைல் இது தான். ஸோ சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ ஓவரால் லுக் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃபீஸ்க்கோ இல்லை காலேஜுக்கோ வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் கிளம்பும்போது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து ஈஸியாக பண்ணிட்டு போகலாம் அண்ட் பார்க்கவும் வந்து நல்லா எலகண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.